இந்த வீடியோ நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ஸ்டேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதே வந்து பாய்லரில் சர்க்கிள் பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஸ்டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது எதுக்கு பாய்லரில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்டேஸ் யூஸ் பண்ணுறோம், சர்க்கிள் பிளேட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டேஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை கற்றுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டாப் வியூ, ஒரு சிலிண்டர்கள், இது வந்து ஒரு சிலிண்டர்கள் பாடியோட ஒரு டாப் வியூ. இதில் இந்த சிலிண்டர்கள் பாடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிக்விட்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து நமக்கு எப்போவுமே சர்க்குலர் பிளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரெஷர் எப்போவுமே நமக்கு ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஓகேவா. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த சர்க்குலர் பிளேட்லேயும் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இதனுடைய ரேடியஸ், இது வந்து ஆர் அப்படிங்கிற ரேடியஸ், இதுவும் இந்த ரேடியஸ்ங்கிறது எல்லா இடத்துலையுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இது ஆறுங்கிற ரேடியஸ். நான் என்ன பண்ணுறேன், நமக்கு இந்த பார்ட்லாம் தேவையில்லை, நமக்கு இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா. இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ரேடியஸ், ஓகேவா, ஆர் அப்படிங்கிற ரேடியஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இந்த சர்க்குலர் பிளேட்டில் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ், பாய்லர் ஷெல்லில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ், என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சர்க்குலர் பிளேட்டில் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்லலையா. ஸோ இந்த சர்க்கிள் பிளேட்டில் இது வந்து ஒரு சர்க்குலேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த பிளேட்டுக்கு ஆக்ட் ஆகும். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பிளேட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு இந்த சர்க்குலர் பிளேட் அப்படிங்கிறது நமக்கு இது மாதிரி ரெண்டாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கமும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்னாலையும் நமக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ்னால நமக்கு இது மாதிரி இந்த பிளேட் வந்து ரெண்டாக பிரேக் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இதே இந்த இதில் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா. இந்த பாட்டு மட்டும் எடுத்திருக்கோம். இந்த பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா 1, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சிக்மா அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேடியஸ்க்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஆக்ட் ஆகிற அந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு இந்த ரேடியஸுக்கு நமக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. ஸோ அது வந்து சிக்மா 2 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்னாலுமே இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் வந்து லைட்டாக பெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் இது வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ இந்த பக்கம் நமக்கு பிடிச்சிருக்கிறோம், இந்த பக்கமும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு இங்கே வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு லைட்டாக பெண்ட் ஆகும். ஸோ இந்த லைட்டாக பெண்ட் ஆனாலுமே இதனுடைய ஷேப்பில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்க்குலர் பிளேட். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ப்ரெஷர் இங்கே இந்த ப்ரெஷர் வந்து சம் ஏரியாவில் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஃபோர்ஸ். அதனால் இது வந்து ஏன் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைடட் பை ஏரியா அப்படிங்கிறது. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நமக்கு ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஃபோர்ஸாக நமக்கு இந்த டைரெக்ஷனில் நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஃபோர்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வெக்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வெக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவரில் வந்து நமக்கு ஷிப்பு வந்து நமக்கு அகட் டேரெக்ஷனில் நமக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, 10 km/h நமக்கு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து விண்டு நமக்கு அடிச்சிட்ருக்கு, ஓகேவா. விண்டு வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த விண்டோட ஸ்பீடு வந்து 12 km/h அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இந்த 12 km/hனால இந்த ஷிப்பு வந்து இதே டேரெக்ஷனில் மூவ் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 12 km/h ஸ்பீடில் வந்து விண்ட் டேரெக்ஷன் வந்துட்டுருக்கு, விண்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை வந்து கெயின் பண்ணிட்டு இந்த டைரெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு தான் நமக்கு வெக்டர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 km/h, அதாவது 10J அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஷிப்பு வந்து இந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல 12 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து விண்டு வந்து இந்த டேரெக்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டேரெக்ஷனில் விண்டோட டேரெக்ஷன் இது வந்து 12I வெக்டர் அப்படிங்கிறது. வெக்டர் அப்படிங்கிறது ஸ்பீடு வித் டேரெக்ஷன். இதுக்கு ஒரு டேரெக்ஷன் இருக்குது, இதுக்கு ஒரு டேரெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த டேரெக்ஷன் இது விடுறது தான் இந்த ஆரோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப். ஸோ பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேரெக்ஷன் நமக்கு கிடச்சிரும். பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது ஹைப்போடெனியஸ் சைடு ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்ட், ஓகேவா. ஸோ இதில் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டு வந்து நமக்கு 10 அப்படிங்கிறது, ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது நமக்கு 12 அப்படிங்கிறது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 100 + 144 கிடைக்கும். ஸோ வந்து இந்த ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டு வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ வந்து
244 நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15.6 km/hங்கிறது வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த சைடு வந்து 15.6. ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஸ்பீடையும் சேர்த்து நமக்கு 15.6 km/h இந்த டேரெக்ஷனில் நமக்கு ஷிப்பு வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஷிப்பை வந்து ஸ்ட்ரெயிட் டேரெக்ஷனில் நமக்கு மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இங்கே பார்த்துங்க. ஸோ இதே மாதிரி இந்த இதுக்கு நமக்கு எடுத்துப்போம். இந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதே மாதிரி நம்ம கிராஃப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து F1 அப்படிங்கிறது, அதாவது இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா F1 அப்படிங்கிறது இருக்கா. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இன்க்ளைனாக இருக்குது. இது வந்து σ1 அப்படிங்கிறது. ஓகேவா? σ1 அப்படிங்கிறது. இது வந்து σ2 அப்படிங்கிறது. ஓகேவா? σ2 அப்படிங்கிறது. இந்த கிராஃப் பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா F1 அப்படிங்கிறது நமக்கு இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். F1 அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த டேரக்ஷனில் இருக்குது, இங்கே இந்த டேரக்ஷனில் இருக்குதா. அதே மாதிரி நமக்கு σ1 அப்படிங்கிறது σ2வும் இருக்குது. ஸோ இங்கே எப்படி நமக்கு இந்த 12i வெக்டாரையும் இந்த 10j வெக்டாரையும் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே இந்த σ2ஐயும் இந்த σ1ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்குடைய ரிசல்டன் காம்போனன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரிசல்டன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த டேரக்ஷன் கிடைக்கும், அதாவது F2. இதில் பார்த்திங்க அப்படின்னா F1ம் F2வும் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ புதுசாக நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு, அது வந்து F1க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இந்த F2 தான் நம்ம பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த F1 இங்கே வந்து ஆக்ட் ஆகல F1, இந்த F1ஐ பேலன்ஸ் பண்ண போகிறது இந்த F2 தான் பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ நமக்கு இனிஷியலாக நமக்கு இந்த σ2வும் இந்த σ1 நமக்கு வந்து இன்க்ரீஸ், அந்த சர்க்கம்ஃபரன்சஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சர்ஃபேஸில் வந்து பெண்ட் ஆகும், இந்த சர்ஃபேஸ் பெண்ட் ஆகும். எது வரைக்கும் பெண்ட் ஆகும் அப்படின்னா இந்த F1ம் இந்த F2வும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும், F1ம் F2வும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் பெண்ட் ஆகும். ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா பெண்ட் ஆகிற ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த பெண்ட் ஆகிறதுனால இதனுடைய ஷேப்பில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஓகேவா? இதனால எந்த பெண்ட் ஆகிறதுனால இந்த ஷேப்பில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஏன் அப்படின்னா இது ஒரு சர்க்குலர் பிளேட். ஓகேவா? ஸோ பெண்ட் ஆனாலுமே இதனுடைய ஷேப் வந்து சர்க்குலராக தான் இருக்கும். இதனுடைய பெண்டில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஸோ இந்த F1ம் F2வும் நமக்கு வந்து இந்த F1 வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த F2வும் இதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த பேலன்ஸ் ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து பெண்ட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். இந்த இடம் பெண்ட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு நார்மல் பொசிஷன்லேயே அந்த பிளேட் வந்து நின்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சர்க்குலர் பிளேட்டுக்கு, இந்த சர்க்குலர் பிளேட்டுக்கு இது மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணுறது, இந்த சர்க்குலர் பிளேட்டு இது மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு ஸ்டேஸும் நமக்கு தேவையில்லை, ஸ்டே வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆனாலும் இதனுடைய ரேடியஸில் எந்த ஒரு மாற்றமும் சேஞ்சஸும் ஏற்படல. ஏன் அப்படின்னால சர்க்குலர் பிளேட்னால இதனுடைய ஷேப்பில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. ஆனால் அதே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் நமக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாமே குறிப்பிட்ட ஏரியாவில் ஆக்ட் ஆகிறதுனால இது எல்லா ப்ரெஷரும் சேர்ந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு இந்த டேரக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேரக்ஷன் நமக்கு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எல்லா ப்ரெஷரும் சேர்த்து நமக்கு ஒரே ஃபோர்ஸாக நமக்கு இந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நமக்கு பெண்ட் ஆகும். இது மாதிரி பெண்ட் ஆகிட்டு இந்த டேரக்ஷன் நமக்கு வரும். ஸோ இந்த டேரக்ஷன் இது மாதிரி சர்க்குலர் ஷேப்புக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் நமக்கு இன்டியூஸ் ஆகிரும். ஸோ வந்து இதே இதில் நின்றோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸோட ஷேப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃப்ளாட் சர்ஃபேஸோட ஷேப்பே நமக்கு வந்து ஷேப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மாதிரி சர்க்குலர் மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். இது மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இது மாதிரி சர்க்குலர் ஷேப்புக்கு வரக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி நமக்கு ஸ்டேஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்டேஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி நமக்கு ஷேப் வந்து நமக்கு டிஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது எப்படி ஸ்டேஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸும் நம்ம ஒரு ஸ்டே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி நமக்கு ஸ்டேஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே இந்த ப்ரெஷர் நான் வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆகிறதுனால அதனுடைய ஃபோர்ஸ் வந்து நமக்கு இந்த டேரக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இப்போ இந்த ஃபோர்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நமக்கு ஷேப் வந்து டிஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், ஷேப் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி நம்ம சர்க்குலர் பிளேட்டில் நமக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு ஃபோர்ஸ் நமக்கு இன்டியூஸ் ஆச்சோ அது மாதிரி இதுக்கும் நமக்கு இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஸ் வந்து இதனுடைய ஸ்டேஸ் இந்த ஸ்டேவும் ஒரு ஃபோர்ஸை வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு உண்டாக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் F2 அப்படின்னு இந்த ஸ்டேஸ்னால் உருவாகிற ஃபோர்ஸ் வந்து F2 அப்படின்னும் இந்த ப்ரெஷர்னால் உருவாகிற ஃபோர்ஸ் F1 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா F1ம் இந்த F2 வந்து இந்த F1 பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நமக்கு பெண்ட் ஆகாமல் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இதே ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷேப்பும் டிஸ்டார்ட் ஆகாது.
ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்டீம் ட்ரம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டீம் ட்ரம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இதோட எண்ட் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் அதாவது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கனால நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு நமக்கு இதில் எந்த ஒரு ஷேப்பும் டிஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். அதே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரம்மை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்டேஸ் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இதே அப்படி பல்ஜ் பண்ணிடும். இதே வந்து இந்த ஷேப்பே நமக்கு பல்ஜ் பண்ணிட்டு இதனுடைய ஷேப்பே நமக்கு டிஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்டேஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸையும் நமக்கு வந்து டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும், பிரேஸ் பண்ணியிருக்கணும். டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஸ்டேஸில் நமக்கு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் நமக்கு எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் நடக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குக்ரான் பாய்லர். இந்த குக்ரான் பாய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நம்ம ஸ்டேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஹெமிஸ்பியர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்னஸ்லாம் ஹெமிஸ்பியரில் இருக்கும். இதனுடைய டாப் க்ரௌனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு எந்த ஒரு ஸ்டேஸும் நமக்கு தேவையில்லை இந்த இடத்துலையும். ஏன் அப்படின்னா ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கிறனால. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. இங்கே வர நமக்கு ஃபர்னஸ்லேருந்து என்றார அந்த ப்ரெஷர் வந்து இந்த ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஷேப்பே நமக்கு இந்த மாதிரி இருக்க ஷேப் வந்து இது மாதிரி பல்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஸ்டேஸ் யூஸ் பண்ணணும். இது மாதிரி ஸ்டேஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை நம்ம டைட்டாக கப்பிள் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு இதில் எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் நடக்காமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு எதுக்கு நம்ம ஸ்டேஸ் யூஸ் பண்ணுறோம், சர்க்கிள் பிளேட்ஸுக்கு வந்து எதுக்கு ஸ்டேஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.